எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஆண்டவர் சொல்றாரு, தீங்குக்கும் நியாய தீர்ப்புக்கும் அடிமைத்தனத்திற்கும் சிறுமைக்கும் உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்பிராயிமே, முன்னாடி வாசித்தீங்கன்னா சொல்றாரு, உன் கையை பிடித்து உன்னை நடக்க பண்ணின கர்த்தர். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையின் காலத்திலே, நியாய பிரமாணத்தின் காலத்திலே இவர்கள் தேவனுக்கு மீறி போனதினால் தேவனாகிய கர்த்தர் கோபத்தோடு அவர்களோடு பேசுகிறார். ஆனாலும் எப்பிராயிமை பார்த்து அவரால் தாங்க முடியல. அவர் சொல்றாரு, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? எப்பிராயிமை கைவிடாத தேவன் தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்ட இந்த ஜனங்களுக்கு, இந்த மக்களுக்கு கைவிட்டுருவாரா? உங்களை கைவிட்டுருவாரா? ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். தகப்பனை இறந்த வாலிப பிள்ளைகளே, கணவனை இழந்திருக்கிற அன்பு சகோதரியே, பிரியமானவர்களை குடும்பத்திலே இழந்து அந்த இழப்பின் வேதனையினால் இன்னும் பதறுகிற, கதறுகிற, கண்ணீர் விடுகிற கர்த்தருடைய சபையே, நீ கலங்காதே. அவர் உன்னை கைவிடுவதே இல்லை.